எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஃபேமிலி எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான். ஸோ ஏன்னா பரிஷத்துக்கு ஆஃப்டர் சர்ஜரி வந்துட்டு கோயிலுக்கு நாங்கள் 3 months கழிச்சு இன்றைக்கி தான் போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு பௌர்ணமி பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னதான அபிஷேகம் அது எல்லாமே நடக்கும். ஸோ ஓகே, பௌர்ணமியை பார்த்து நம்ம போகலான்னு நினச்சிருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம பரிஷத் குட்டி கூட்டிகிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். ஹாய் சொல்றா. ஹாய். எங்கள் கோயில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனமலைன்னு சொல்லுவாங்கள்ல, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். டாப் ஸ்லீப் அதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். அங்கே தான் வந்துட்டு எங்களோட கோயில் இருக்குது. ஸோ போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல் ட்ரீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கிளைமேட் எப்பயுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது, பட் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. முன்னாடி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா ஒரு சீனு. இது வந்துட்டு எந்த படத்தில் வந்திருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? பட் என்னால் க்ளோஸ்அப்பில் காமிக்க முடியல. அங்கே தெரியுது பாருங்கள் பிரிட்ஜு. இது வந்துட்டு வின்னர் படத்தில் அந்த வடிவேலும் அண்ட் பிரசாந்தும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல ஒரு ஆற்று பிரிட்ஜில், அதுதான் வந்துட்டு அந்த பிரிட்ஜு. ஸோ அந்த ஷூட்டிங்லாம் வந்துட்டு இங்கே தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விபி சொல்லுவார். கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு, அப்புறம் வாழைத்தோப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம கோயில் வந்துருச்சு. நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா ஆனமலை ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் கோவில் தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அங்கே தான் வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ். கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி தனியாக ஒன்று இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து வச்சுப்பாங்க. தனியாக கூடாரமே போட்டு வச்சுருக்காங்க மொட்டை அடிக்கிறதுக்காக. நம்ம பரிசுக்குட்டிக்கு கூட இங்கே தான் வந்துட்டு டான்ஷர்லாம் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே ஒரு தனி ஷெட்டு போட்டிருப்பாங்க. கேரளா ஸ்டைலில் வந்துட்டு இந்த ஷெட்டு எதுக்கு அப்படின்னா கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி எந்த விசேஷம் அப்படின்னாலுமே இங்கேயே வந்துட்டு பந்தி பரிமாறுறது, ஸ்டேஜ் போட்டு விசேஷம் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளேயே பண்ணிப்பாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் பூ, பழங்கள், மாலை இது எல்லாமே வந்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். நம்ம வீட்டு என்ன தொலைவிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தொட்டில் கட்டுறதுக்கு தான். ஏன்னா பரிசுக்குட்டியை காலையில் எந்திரிச்ச உடனே குளிக்க வச்சு சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்தனால செம்ம டயர்டாக இருந்தான். சரி அவனுக்கு தொட்டி கட்டினாதான் தெரியும் சொல்லிட்டு தொட்டியில் கட்டி போட்டோம். பட் எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு தொட்டியில் போட்ட உடனே நல்லா ஆட்டினா தூங்கிடுவாங்க. நம்ம பரிசுக்குட்டி என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. தொட்டியில் ஆட்டினோடனே அவனுக்கு தெளிஞ்சிருச்சு. ஜிம்முன்னு இறங்கி ஜங்குன்னு வந்துட்டான். எங்கடா புது இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இப்போ தூங்கினா வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு கலர்ஃபுல்லாக எங்கேயாவது ஃப்ரீயாக ஸ்பேஸ் கிடச்சிட்டாலே போதும், அவன் பாட்டுக்கு தனி வைப்ல சுற்றிட்டு இருப்பான். சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே அலங்காரத்துக்காக நம்ம கொண்டு வந்திருந்த பூ, மாலை அதெல்லாமே வந்துட்டு ஐயர்கிட்ட கொடுத்து அர்ச்சனையும் பண்ணியாச்சு. கொடுத்து முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. எங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு பிளேட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தோடனே நம்ம பரிசுக்குட்டிக்கு சாப்பிடணும்னு மூடு வந்துருச்சு போல. அதனால வந்துட்டு எங்க அம்மாவை சாப்பிட விடாம அவன் அழகா கியூட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி ஓகே, அவனுக்கு பசி வந்துருச்சு, அவனுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்த சாப்பாடையே அவனுக்கு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். என்னமோ அவன் சாப்பாட்டை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடிட்டான். கஷ்டப்பட்டு காலையில நேரமா எந்திரிச்சு சமைச்சு கொண்டு வந்தா இவனுக்கு லொல்ல பார்த்தீங்களா. எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஒரு வாய் கூட அவன் வாங்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுட்டேன். இப்போ அலங்காரம் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நம்ம கோயிலை நம்ம சுத்தி பார்த்துடலாம். நம்ம கோயில பாத்தீங்கன்னா சன்னதிக்கு ரைட் சைடு வந்துட்டு எல்லா கோயில்களையும் இருக்கிற மாதிரி தான் கருப்பராயன் சாமி, அதை ஒட்டி வந்துட்டு கன்னிமார் சாமி இருப்பாங்க. அண்ட் ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா விநாயகர். அப்புறமேட்டு அது அப்படியே பின்னாடி வந்தோம்னா நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது தான் நம்ம கோயிலோட பேக் சைட் கோபுரம். சாமிக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா முருகரோட சன்னதி. ஆஸ் ஆஃப் நவ் எல்லாருக்கும் ஃபேவரட் காடான முருகர் தான் இவரு. எனக்கும் வந்துட்டு ஃபேவரட் காட் தான். சரி ஓகே, சாமி வந்துட்டு திற திறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் போய் ஃபாஸ்டா முன்னாடி உட்காந்துக்கிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் விளக்கு போட்டிருந்தாங்க. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. போய் உட்கார்ந்து 5வது நிமிஷத்துலயே வந்துட்டு சாமி திரையும் திறந்துட்டாங்க. இங்க என்னன்னு
பாத்தீங்கன்னா சாமியை வந்துட்டு பெருமாள் வேஷம் போட்டு ஐயர் வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு பெண் சாமிக்கு பெருமாள் அலங்காரம் பண்ணி நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அது என்னோட குலதெய்வத்துக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் நாங்க எப்பவுமே திருப்பதி போயிடுவோம். பட் தம்பிக்கு சர்ஜரி முடிஞ்சு 3 months தான் ஆகுது அப்படிங்கறனால எங்களால போக முடியல. ஸோ பெருமாள் கோயிலுக்கு போகலையே நினைச்சிட்டு இருந்தது வந்துட்டு நம்ம குலதெய்வத்துக்கே பெருமாள் வேஷம் போட்டு பார்த்தது ரியலி வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் வெரி டிவைன்ஃபுல். சாமி கும்பிட்ட கையோட அப்படியே நம்ம அன்னதானத்துக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்க கோயில்ல பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் அன்னதானம் நடக்கும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு. இது வந்துட்டு நிஜமாலே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு மாசம் தவறாம ரொம்ப காலமாவே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம பரிசுக்குட்டி எங்கேயோ ஓடிட்டான். எங்கடா ஓடினான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு வந்து வெயில்ல நின்றுட்டு இருக்கான். டே அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கிட்டு அப்படியே நான் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்து சரியான சூடுங்க. ஏன்னா நேத்து அதாவது நான் போன அன்னைக்கு முன்னாடி நாள் வந்துட்டு பயங்கரமான மழை. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வெயில் பழி வாங்குற மாதிரி செம்ம சூடு. கால் என்னாலே நிக்க முடியல. இவன் எப்படி ஓடி வந்தான்னு தெரியல. நம்ம கோயிலோட லொகேஷன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இருந்துட்டு 360ல பார்க்கலன்னா எப்படி பார்த்தலாமா? ஓகே, இப்போ நம்ம விபி வந்துட்டு வேற ஒரு பேபியை வந்துட்டு கையில் வச்சிருக்காராம். பரிசுக்குட்டி ஓடி வந்து கொடுங்க கொடுங்க எதுக்கு தூக்குனீங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா எப்படியாவது வெளியே கொடுத்துடணும்னு பார்க்குறான். பட் குழந்தைங்களோட பொசசிவ்னஸே அழகுங்க. ஈவன் பேரண்ட்ஸ்க்கும் பேபிஸ்க்கும் உள்ள பாண்டிங் அதிகரிக்கிறதே இந்த பொசசிவ்னஸ்ல தாங்க. சரி ஓகே, வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதானேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கோயிலில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி தாங்க அனுப்புவாங்க. ஸோ இந்த தடவை என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாலை மரியாதையை பண்ண சொல்லிட்டோம். நம்ம பரிசுக்குட்டியும் ஆஃப்டர் சர்ஜரி இங்க வரதுனால அவனுக்கு வந்துட்டு சாமி நல்லா கும்பிட்டு ஐயரும் வந்துட்டு ஒரு மாலை வந்து போட்டாரு. ஆனா இந்த மாலை போட்டோன்னே அவன் மாலையை படுத்தின பாடு இருக்கு பாருங்க. ஐயோ போட்டு பிச்சு எரிஞ்சுட்டான். ஒரு 2 நிமிஷம் போடுறான்னு எங்க அம்மாவும் என்னென்னமோ பண்ணி போட்டுட்டாங்க. அடடடடடச்சி அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டான். எந்த கோயில்களுக்கு போய் வழிபட்டாலும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து வழிபடும் போது ஹோல் டிவைன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃபீல் பண்ண முடியும். கார்க்குள்ள வந்தோடனே இவன் போடுற சீனை பாருங்க. கூலிங் கிளாஸை போட்டு என்னமோ பெரிய ஹீரோன்னு நினைப்பு வந்துச்சு போல. இவ்வளவு குட்டியா இருந்துட்டு கியூட்டி. ஓகே, நம்மளும் அப்படி பேக்கப் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ எஸ், திஸ் இஸ் ஹவ் வி ஸ்பெண்ட் ஆர் டே இன் ஆர் ஸ்பிரிச்சுவல் பேலஸ். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, this is Preeti signing off here. Thanks for watching.